ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மேம்படுவதாக இந்த நாளில் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். செப்டம்பர் மாதத்தினுடைய கடைசி வாரங்களில் இருக்கிறோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஆக்சுவலி உலகம் அப்படியே தான் போகுது. நம்ம ரொம்ப பிஸி ஆகிட்டோம், ப்ரீ ஆக்குபைட் ஆகிட்டோம். அதனால் பிஸியாக போகிற மாதிரி தெரியுது இல்லை. இப்போ தான் எல்லாம் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே 2025 கனவுகளோடு நினச்சது கிடையாதுல்ல. ஆமாம், 2012 ஒருத்தவங்க உலகம் அழிஞ்சிடும்னு சொன்னாங்க. ஆனால் பாருங்கள், எவ்வளோ தூரம் தாண்டி வந்திருக்கிறோம். எவ்வளோ அழகாக கர்த்தர் நடத்திட்டுருக்கார். இதெல்லாம் ஒரு பக்கம் பயங்கரமாக உலகமே ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. டெக்னாலஜி இங்கே அங்கன்னு பிஸியாக ஓடிட்டுருக்கு. ஆண்டரை மறந்துடாதீங்க, அவர் தான் நிரந்தரம். இந்த வார்த்தை தான் நிரந்தரம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. இன்றைக்கி உலகம் பாருங்கள் பயங்கர ஆக்கியபைடாக இருக்கும். சர்ச்சஸ் கூட இன்றைக்கி அதை வேதனோடு சொல்கிறேன். சர்ச்சஸ் கூட இன்றைக்கி நாம் கூட போயிட்டு வரோம். எது கடமைக்காக போகிறோம். வெகு சிலர் வார்த்தைக்காக போகிறாங்க. இன்றைக்கி எல்லாமே ஒரு ஈவெண்ட் இதுவாக மாறிடுச்சு, கான்செப்ட் மாதிரி தப்பு கிடையாது. நல்லா பெஸ்ட்டாக பண்ணுறதெல்லாம் ஓகே தான். இன்டென்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அப்போது சண்டே போகிறோம். முன்னாடிலாம் சர்ச்லாம் ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் நடக்கும். இப்போல்லாம் 1 மணி நேரம். இப்போ கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம விற்கிறோம், எல்லாம் ஓகே. அந்த 1 மணி நேரத்துலேயும் பாருங்கள், வசனத்துக்கு 20 நிமிஷம் தான் இருக்கும். பாட்டு பாடுறதுக்கு ஒரு 40 நிமிஷம், மற்ற காரியங்களுக்கு ஒரு 10 நிமிஷம். சாட்சி முடிஞ்ச உடனே 20 நிமிஷத்தில் கேட்குறானோ ஒழுங்காக கேட்குறோமோ கேட்கலையோ உட்காந்து அதுலேயே பாதி நேரம் ஃபோன் நோண்டிகிட்டு இருப்போம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துடும், பாதி நேரம் ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு வெளியே எடுத்துகிட்டு ஓடிடுறோம். பாதி நேரம் குழந்தைங்க பிறந்துருந்தால் அவ்வளோதான், குழந்தைங்கள எடுத்துகிட்டு கீழே கூட்டு போகிறேன்னு சொல்லி குழந்தைங்க பார்த்துட்ருப்போம். இதில் அந்த நாளுக்கு தேவையான இல்லை அடுத்த வாரத்துக்கு தேவையான ஃபியூவலே போயிடும். சும்மா அதெல்லாம் சர்ச்சுக்கு வரான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் ஃபுல்லாக திருப்பி வேலை பிஸி, திருப்பி அடுத்த வாரம் சண்டே. இதே தான் ரொட்டீனாக ஓடிட்டுருக்கு. ஆண்டவர் உங்களோட பேசி எவ்வளோ நாள் ஆச்சு? ஆண்டோடைய சத்தத்தை கேட்க முடியுதா? இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஆண்டோடைய சத்தத்தை கேட்க முடியுதா? ஆண்டவர் பேசுகிறது கேட்குதா? ஏதாவது உணர்த்துறாரா? கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி முன்னாடி இருந்த காலத்தையும் இப்பயும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஆண்டவரோட எப்படி இருந்தீங்க? ஆண்டவர் ஒன்றே தான் சொல்கிறேன், நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டுட்டேன்னு உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டுபா, அதை நீ சரி செஞ்சது. ஆண்டவர் நிரந்தரங்க. நிரந்தரம். இன்றைக்கி சினிமாக்காரன் பாடிட்டு இருக்கவன் அது நிரந்தரம். கர்த்தர் தான் நிரந்தரம், வேறு ஒன்றும் நிரந்தரம் கிடையாது. நம்ம கையில் வச்சுருக்கிற ஃபோனோ, நம்ம வீடோ, நம்ம காரோ, பங்களாவோ, பணமோ எதுவுமே நிரந்தரம் கிடையாது. கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோங்க, கஷ்டப்பட்டு. அதாவது ஆண்டர் அந்த பணக்காரனை பார்த்து சொன்னார். அந்த பணக்காரன் சொன்னானா எல்லாமே எனக்கு இருக்குது அப்படின்னு. அன்றைக்கி நைட்டே அவன் சொப்பனத்தில் சொன்னாரான், தம்பி அப்பா உனக்கு எல்லாமே இருக்குது, உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தணும், சொந்த ஜீவன் நஷ்டப்படுத்தணும், உனக்கு லாபம் என்ன? உனக்கு என்ன சோல் ஆண்டர்கிட்ட வரலன்னா என்னப்பா உனக்கு லாபம்? அதில் ப்ராஃபிட் என்னப்பான்னு கேட்குறாரு. பயங்கர பிஸியாக ஓடுறீங்க, எல்லாம் ஓடுறீங்க, நல்லது. குடும்பத்தை பாருங்கள், எல்லாம் சேர்த்து வைங்க, எல்லாம் ஓகே. கர்த்தரை மறந்துடாதீங்க. ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னை மறந்தனா, என் வேதத்தை நீ மறந்தனா, நான் உன் பிள்ளைகளை மறந்துடுவேன்றார். எவ்வளோ பயங்கரமாக இருக்குல்ல இந்த வசனங்கள்லாம். My kind request to all the families, those watching early morning with Jesus series, ரொம்ப ஏசப்போடி இருதயத்தின் ஏக்கத்தை பேசி கொண்டிருக்கிறேன். ஆமாம், ஆண்டவர் மறந்துட்டு சும்மா நான் சண்டே மட்டும் நான் சர்ச்சுக்கு போகிறேன், மற்ற நாளில் ஆண்டவரும் எனக்கும் தொடர்பே இல்லை. அது வேலைக்கு ஆகாதுங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை வேலைக்கே ஆகாது. நம்மளுடைய நிரந்தரமான வீடு இந்த பரலோக ராஜ்யம். ஆனால் நம்ம இப்போ இருக்கிற காலத்தை பார்த்தா இங்கே தான் நம்ம நிரந்தரமாக இருக்க போகிறோம் போல் பயங்கரமாக வேலை செய்யும். அதுக்காக உனக்கு என்னப்பா நீ பேசுவ, நாங்கள் கஷ்டப்பட்டதான் எங்களுக்கு காசு அப்படின்னு கேட்க தோணும். ஆனால் டெம்பரவரியான ஒரு வேர்ல்டில் நம்ம கவனத்தை ஒருவேளை நாங்கள் இங்கே வச்சுட்டோமோன்ற மாதிரி தோணுது. மேலான நகரம் நமக்கு உண்டு, அதுதான் நமக்கு நிரந்தரம். அதுக்காக தான் கர்த்தர் பிரயாசப்பட சொல்கிறார். இங்கே செய்யுங்க, வேலை பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க, இங்கே ஆசீர்வாதமாக இருப்பது தேவ சித்தம். அதுக்காக நீ பிச்சைக்காரனாகவே இருன்னு கர்த்தரைக்குன்னு சொல்லலை. நல்லா வேலை செய்ய, நல்லா சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தோட, எல்லாம் பண்ணு. கர்த்தரை மறந்துடாதேன்னு கர்த்தர் சொல்லு. ஜபிக்க மறந்துடாத, வேத வாசிக்க மறந்துடாத, கடமைக்காக சர்ச்சைக்கு போயிட்டு வராதான்னு கர்த்தர் சொல்கிறார். சர்ச்சஸ் ஆர் பிகமிங் சர்ச்சஸ் நல்லா வளருது. நிறைய பெரிய பெரிய கட்டடங்கள், சூப்பர், எல்லாம் ஓகே. கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் ஆகிட்டோம். கிரைஸ்ட்டு உள்ளே இருக்கிறாரா? அதுதான் முக்கியம். கிரைஸ்ட் உள்ளே இருக்கிறாரா? பேசிகிட்டு இருக்கிற நான் கூட சூப்பராக பேசலாம். இப்போ பேசுகிறது ரொம்ப ஈஸி, வாழ்கிறது தான் ரொம்ப கஷ்டம். பைபிள் எடுத்து அப்படியே கேமரா பண்ணி உட்காந்து சூப்பராக பேசலாம். அலிமஞ்சி சீரியஸ், அப்புறம் இந்த சீரியஸ், அந்த சீரியஸ்.
ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா நீ என்னை நேசிக்கிறன்றதுக்கு எது அடையாளம்? நீ வசனத்தை நீ கை கொள்ளுவ. ஜான் சாப்டர் 14 ஒரு நாள் ஆண்டவர் வாசிக்க வச்சார். அப்போ எனக்கு ரொம்ப விசனமாயிடுச்சு அந்த சில வார்த்தையில் வாசிக்கும். ஆண்டவர் சொன்னார், என்னை ஒருவன் நேசிக்கிறான்னு சொன்னால் என் கற்பனைகளை கை கொள்ளுவான். அதுக்கு ஆப்போசிட்டு என் கற்பனைகளை அவன் கை கொள்ளனா, என் கமெண்ட்மெண்ட்ஸை ஒருத்தன் கை கொள்ளனா, அதுக்கு என்ன ரிசல்ட்னா என்ன சொல்ல வரோன்னா, அவன் நேசிக்கவே இல்லையாப்பா. அவன் எத்தனை தடவை நம்ம அப்படி இருந்துருப்போங்க. ஆண்டரை நேசிக்காமல் சர்ச்சுக்கு போய்ட்டுருப்போம். ஆண்டரை நேசிக்காமல் அதை பண்ணுற காணிக்க போடுறோம். ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆண்டர் கொடுக்குறாரு, இஃப் யூ லவ் மீ யூ வில் ஃபாலோ மை வேர்ட்ஸ், யூ வில் கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ். கிறிஸ்டியானிட்டி இஸ் ஆல் அபவுட் தட். நீங்கள் ஆண்டரை நேசிக்கிறீங்கன்றதுக்கு அடையாளம் பாட்டு பாடுறதுனாலையோ, காணி கொடுக்குறதுனாலையோ, பெரிய சர்ச்சு கட்டுறதுனாலையோ, பெரிய சர்ச்சுக்கு போகிறதுனாலையோ, இல்லை பாட்டு போடுறதுனாலையோ, வீடியோ போடுறதுனாலையோ கிடையாது. நேமோட தான் சத்தியம் சொல்கிறேன். இஃப் யூ வில் லவ் மீ, நீ என்னை நேசிக்கிறது உண்மைனா நீ ஒன்றும் பண்ண மாட்டேன், இதில் இருக்கிற வசனத்தின்படி வாழ்வேன், கட்டளை கை கொள்வேன்ற ஆண்டரை அன்றைக்கி ஜோம், ஆண்டவரே எனக்கு வேறு ஒன்றும் வேணாம்ப்பா, ஹெல்ப் மீ டு ஃபாலோ யுவர் வேர்ட்ஸ், ஹெல்ப் மீ டு ஒபே யுவர் வேர்ட்ஸ். ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் கர்த்தர் ஒன்று தாங்க கேட்குறாரு, கீழ்ப்படின்றார். இப்போ தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து நம்ம ஜோம் பண்ணோம். எந்த எதுக்கு ஜோம் பண்ணோம்? ஆண்டவரை நான் கீழ்ப்படுகிற ஆவியை தாங்க. கீழ்ப்படுச்சிங்கன்னா ஏசப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார். கர்த்தர் தாமே உங்களை அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.